1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவனை தேடணுமானால் நமக்காக நாம் பிழைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலைன்னா ஆதாமின் சந்ததியாகவே இருந்திருப்போம், பாவ சந்ததியாகவே இருந்திருப்போம். மீறுதல் என்பது மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கப்பட்டது நிமித்தமாய் நம்முடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீக்கப்பட்டது என்கிற அடையாளத்தின் மத்தியிலே நாம் பிழைக்கப்பட்டோம். இந்த பிழைப்பை கொடுத்தார் யார் வழியாய்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆகவே தான் இங்கே நன்றாக சொல்லுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்போ தேவன் நம் மீது அன்பாக இருப்பதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய நீதியே இல்லை, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதினால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் பிதாவாகிய தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். எந்த மனிதர்களும், இந்த பூமியில் இருக்கிற எந்த மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் பிதாவாகிய தேவனை தேடவே முடியாது. ஏன்னா ஆதிகால சந்ததி மீறிச்சு தேவனுடைய கட்டளை. அந்த மீறுதலை நிவர்த்தி செய்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் பரலோகத்தை அடைய முடியாது, பிதாவாகிய தேவனை தேட முடியாது. இப்படியாக பிதாவாகிய தேவன் நாம் பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார்.